الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாபின் 6வது வசனத்தில் அந்நபி அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலானவர் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறார். சூரா அல் ஹஷ்ர் 7வது வசனத்தில் வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அல்லாஹ்வுடைய தூதர் எதனை கொண்டு வந்தாரோ அதை எடுத்து நடங்கள், எதை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் தாலா அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்ததை எடுங்க, தடுத்ததை விடுங்க அப்படி என்று அல்லாஹ் தாலா சூரா அல் ஹஷ்ர் 7வது வசனத்தில் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்ததை எடுத்து நடக்கணுமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததை நம்ம விட்டு விலகணுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய உத்தரவாதங்களை அல்லாஹ் தரணும். சூரத்து நஜ்ம் 4-5வது வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்றான், ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா, அவர் எப்பவுமே மனோ இச்சை பிரகாரம் பேச மாட்டார், அவர் பேசினால் அது வஹீயாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் தாலா உத்தரவாதம் தருகிறான். ஒல தகவல அலைனா பாதல் அகாவில், அவர் சொந்த கருத்தை இந்த மார்க்கத்தில் பேசுவாராக இருந்தால் லஅഖذنا منه باليمين ثم لقطعنا منه الوتين, அவருடைய வலதை பிடித்து அவருடைய நாடி நரம்பை தரித்து விடுவோம், பேச மாட்டார், அப்படி பேசினா விடவும் மாட்டோம், அவரை நீங்க பின்பற்றுங்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த அல்லாஹ்வுடைய தூதரில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னறான், அவர்கள் ஒரு அழகான முன்மாதிரி இருக்கிறது அப்படி என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறார். அதே மாதிரி அல்லாஹ் தாலா 3வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனத்தில் அல்லாஹ் தாலா என்ன சொல்றான்னு சொன்னால், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ் அப்படிங்கிறோம். நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்க சொல்லுங்கிறான் அல்லாஹ். நீங்க அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். அப்படி நீங்க பின்பற்றினால் யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் அப்படி என்றும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். 9வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனம் சூரத்து தௌபாவினுடைய 24வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் இன் கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜிக்கும் வ அஷீரத்துக்கும், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், உங்களுடைய மூதாதையர்கள் பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள் வாரிசுகள், வ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய நெருங்கின உறவினர்கள், வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா, நீங்கள் சேர்த்து சேர்த்து சம்பாதித்து வைத்த உங்களுடைய சொத்துக்கள், வ திஜாரத்துன் தக்ஷவுன கஸதஹா, நஷ்டமே வந்துவிடக் கூடாதே என்று நீங்கள் அஞ்சி அஞ்சி செய்யக்கூடிய உங்களுடைய வியாபாரம், ஓ மசாக்கீனு தர்தௌனஹா, நீங்கள் குடியிருக்கக்கூடிய உங்களுடைய இல்லங்கள் வீடுகள், இவைகளெல்லாம் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலிஹி, அல்லாஹ்வை விட அல்லாஹ்வுடைய தூதரை விட அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் தியாகம் செய்வதை விட உங்களிடம் நேசம் உள்ளதாக இருக்குமாக இருந்தால் ஃபதரப்பசு ஹத்தா யாத்தி அல்லாஹு பி அம்ரிஹி, அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு வந்துவிடும் என்பதை எதிர்பார்த்திருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபா 24வது வசனத்தில் சொல்லி காட்டிட்டு சொல்றான், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், அநியாயக்கார பாவம் செய்யக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒருபோதும் நேர்வழியை நாடுவதில்லை, நேர்வழி காட்டுவதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில எல்லாம் என்ன சொல்றான்னு சொன்னா,
நபியை உயிரை விட மேலாக மதிப்பீங்க. 33வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனம். அவர் கொண்டு வந்ததை எடுங்க, தடுத்ததை விடுங்க. சூரா அல் ஹஷ்ர் 7வது வசனம். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபா 24வது வசனத்துல உங்களுடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், மனைவியர்கள், குழந்தை குட்டிகள், நீங்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் நஷ்டம் பெறுமே என்று பயப்படக்கூடிய உங்களுடைய வியாபாரங்கள், நீங்கள் விரும்பி கட்டி இருக்கக்கூடிய உங்களுடைய வீடுகள், இவையெல்லாம் அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய தூதரை விட, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் தியாகம் செய்வதை விட நேசமுள்ளதாக இருந்தால் தண்டனை வரும் எதிர்பார்த்துறீங்க அப்படிங்கிற அல்லாஹ். அப்போ ஒரு மூமினாக இருந்தால் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அது ரொம்ப அவசியம். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வ நாஸி அஜ்மஈன். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். உங்கள் ஒருவர் அவருடைய பெற்றோர், பிள்ளை மற்றும் உள்ள எல்லா மனிதர்களை விடவும் என்னை மிகவும் நேசிக்காதவரை விசுவாசியாக ஆக முடியாதுங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது எல்லாத்தையும் விட நீங்க என்ன மிக நேசிக்காத வரையில மூமினாக முடியாது. இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜீது பிஹி. நான் கொண்டு வந்ததை உங்களுடைய மனோ இச்சை கூட பின்பற்றாதவரை விசுவாசியாக முடியாதுங்கிறாங்க. நம்முடைய மனோ இச்சை கூட அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை வெறுக்க கூடாது, மனோ இச்சை கூட பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும், அவர் கொண்டு வந்ததை மனோ இச்சை கூட பின்பற்றணும், அவரை உயிரை விட மேலாக மதிக்கணும், அவர் கொண்டு வந்ததை எடுக்கணும், அவர் தடுத்ததை விடணும். அவர் மேல உத்தரவாதம் சூரத்து நஜ்ம் 4-5வது வசனம், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. மனோ இச்சை பிரகாரம் பேச மாட்டார், அவர் பேசினது எல்லாமே வஹீதான். இப்படி அல்லாஹ் தஆலா உத்தரவாதம் தந்து நபியை பின்பற்ற சொல்றாங்க. அப்ப நபியை பின்பற்றது எப்படி? இப்படி மேல போட்டு நம்ம பேசுறது, ஒரு புத்தகத்துல பாட்டு எழுதி படிக்கிறது, ஒரு மேல போட்டு விழா கொண்டாடுறது, அதுக்கு பல்பெல்லாம் அலங்கரிச்சு ரோட்டெல்லாம் அலங்கார பல்புகளை போட்டு பள்ளியெல்லாம் பல்பாலையே சோடிக்கிறது, அதுக்கு கற்கண்டு கொடுக்கிறது, நார்சா கொடுக்கிறது, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிற லட்சணமா? அப்படி என்ற கட்டல் கிடையாது. இப்படி இல்ல நேசிக்கிறது. எப்படி நேசிக்கணுங்கிறது அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். 3வது அத்தியாயம் 31வது வசனம். நேசம் எப்படி வரும் என்று, இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால் நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதராகி என்னை பின்பற்றுங்கள் என்ற நேசத்தின் வெளிப்பாடு பின்பற்றுதல் தான். அப்படி பின்பற்றினால் உங்களை அல்லாஹ் நேசிப்பான், என்ன செய்வான்? பாவங்களை மன்னிப்பாங்கிறான். அல்லாஹ்வுடைய நேசமும் பாவ மன்னிப்பு நமக்கு தேவை என்றால் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் அப்படி என்று அல்லாஹ் தஆலா அந்த அத்தியாயம் ஆல இம்ரான் வசனம் 31ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறத நாங்க பார்க்கலாம். ஆக உண்மையிலே ஒரு நேசம் என்பது பின்பற்றுதல் தான் என்று அல்லாஹ் தான் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்றது புதுசு கிடையாது. இயல்பாக ஒரு மனிதனுடைய இயல்பு நிலை நேசித்தால் பின்பற்றுவதுதான். நேசித்தால் பின்பற்றுவதுதான் இயல்பு. இன்னைக்கு ஒரு மாதிரி முடிய வெட்டிட்டு போறான். ஏன்னா ஒரு ஃபுட்பால் பிளேயரை நேசிக்கிறான், ஒரு பட நடிகரை நேசிக்கிறான், ஒரு பாடகனை நேசிக்கிறான், ஒரு டான்சரை நேசிக்கிறான், ஒரு ஸ்டாரை நேசிக்கிறான். அவன் மாதிரி முடிய அப்படி எங்கிறான், அவன் மாதிரி முடிய வெட்டிக்கிறான், அவன் மாதிரி கல்சம் போறான், அவன் மாதிரி டி ஷர்ட்டை போறான், அவன் சொன்ன டயலாக் பேசுறான். அவன் விரும்பின ஒரு நேசகர் என்ன டயலாக் பேசுவானோ அந்த டயலாக் அவன் பேசுறான். நேசம் என்பது பின்பற்றுதலாகத்தான் வருது. உடுக்கிறதுல இருந்து, முடிவற்றத்துல இருந்து, செருப்பணிகிறதுல இருந்து, நடக்கிறது, பேசுறது எல்லாமே ஒருத்தனை நேசித்தால் அப்படியே பின்பற்ற அது இயல்பு, யாரும் மறக்க முடியாது. அப்படித்தான் இன்னைக்கு நடக்குது. அப்போ ஒரு நேசம் என்பது பெகாம் கட்டுங்கிறான். பெகாம் கட்டு, பெகாம் என்கிற ஒருத்தன் வெட்டினானா அதுக்கு பெகாம் கட்டு. நல்லதா இருக்குது? பார்த்தாலே அசிங்கம் அது. ஆனா ஒருத்தனை நேசித்ததால அசிங்கம் பண்ணாலும் பரவாயில்ல, இப்படித்தான் போடுவேங்கிறான். அப்ப நேசம் என்பது பின்பற்றுதலால தான் வருது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம். இப்ப சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த அந்த சஹாபாக்களை எடுத்துக்குவோம். அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த நேசத்தை எப்படி வெளிப்படுத்தினாங்க? முதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறாங்க மதீனாவுக்கு. அந்த மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனா எங்க வீட்டுல வந்து தங்குங்க, எங்க வீட்டுல வந்து தங்குங்க அப்படின்னு எல்லாருமே அழைக்கிறாங்க. அவங்க நேசம் எப்படி இருந்துச்சு, நாங்க விருந்தாளியா எடுத்துக்கிறோம், எங்க வீட்டுக்கு வரட்டும்ங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு சங்கடமாகுது. எல்லாரும் கூப்பிடுறாங்க, நான் எங்க போவேன், நானா போனா இன்னொருத்தர் கோவிச்சுக்குவார், என் ஒட்டகம் எங்க போய் மண்டிட்டு உட்காருது, அங்க நான் தங்கிக்கிறேன் அத மேல தலையை போட்டுட்டார். அந்த ஒட்டகம் போய் அபு அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா வாசல்ல போய் உட்காருது. அங்கேயே தங்கினாங்க. அந்த நபி தோழருக்கு ஈச்சன் தோட்டங்கள் இருக்குது.
அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவனிக்கிறார்கள். அங்கிருந்து தான் முதல் பள்ளி குபா பள்ளி கட்டுறாங்க. கிட்டத்தட்ட 6 மாசம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, அங்க தங்குறாங்க. அதுக்கு இடையில ஒரு யுத்தம் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. முதல் யுத்தம், அந்த பத்ர் யுத்தம் என்ன செய்து நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. வந்திருக்கக்கூடிய அகதிகள் கொஞ்சம் பேர் தான். இந்த யுத்தத்துல நம்ம இறங்குறதா கட்டாயமாக இந்த அன்சாரிகள் நமக்கு உதவி செய்யணும். அவங்களை எப்படி கூப்பிடுறது? நம்ம சொத்தை மீட்டி எடுக்கிறதுக்கு நம்ம பொருட்களை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. வழியில நம்ம வீட்டு சொத்தை நம்ம கொள்ளையடிக்க வேண்டி இருக்குது. எல்லாத்தையும் நம்மளை சுருட்டிட்டு வெறுங்கையோட அனுப்பிட்டாங்க. இந்த இடத்துல சண்டை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் அந்த பத்ர் யுத்தம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளையும் கூப்பிட்டு வச்சுட்டு என்ன செய்யலாம், சூழ்நிலை இப்படி இருக்குது, என்ன பண்ணுவோம்னு கேட்கிறாங்க. முஹாஜிர்களாக வந்தவங்க யுத்தம் செய்வாங்க, சொல்லலாம் சண்டைக்கு போவாங்கிறாங்க. அவங்க வாயால வரணும். அன்சாரிகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வோங்கிறாங்க. அவர்களின் தலைவர் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஹாதிஹி அம்வாலுனா பைன யதைக் خذ منها ما شئت ودع منها ما شئت وما اخذته منها كان احب الينا مما تركته. சொல்றாங்க சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், யா ரசூலல்லாஹ் எங்களுடைய இந்த சொத்துக்களை எல்லாம் பாக்குறீங்க, இவ்வளவு சொத்து உங்க முன்னாடி இருக்குது, நீங்க இதுல எவ்வளவு விருப்பமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க, எதை உட நினைக்கிறீங்களோ அதை விடுங்க. ஆனா நீங்க விட்டதை விட எடுத்ததுதான் எங்களுக்கு ரொம்ப விருப்பமானது. நாங்க அதை விரும்புறோம், நீங்க எடுக்கிறதான் நாங்க விரும்புறோம். நீங்க எங்களை ஒரு கடல்ல இறங்க சொன்னாலும் உங்களோடு நாங்கள் கடலில் குதிக்க தயாராக இருக்கிறோம். எங்களில் எவரும் மாறு செய்ய மாட்டார், எல்லோரும் இறங்குவோம். அல்லாஹ் மீது ஆணையாக எதிரிகளை சந்தித்து இந்த யுத்தத்தில் தியாகம் செய்வது எங்களுக்கு விருப்பமான ஒன்றாக இருக்கிறது. யா ரசூலல்லாஹ் ஃபம்தி பினா, யா ரசூலல்லாஹ் ஹைது அமரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு எப்படி எல்லாம் ஏவினானோ அப்படி எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அந்த நபி தோழரின் சார்பாக தலைவர் பேசுறார். பேசினது மட்டுமில்ல, அந்த சஹாபாக்கள் அதை செய்யவும் செய்தாங்க. அவருக்காக சொத்துக்களை மட்டுமில்ல, உயிரை கூட கொடுக்க தயாரானார்கள். அந்த யுத்தத்தில் அப்படி நின்றாங்க, வெற்றி கொண்டார்கள். அடுத்த யுத்தம் உஹது யுத்தம் நடக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த நேசித்த சஹாபாக்களுடைய நேசம் எப்படி இருந்தது. அந்த உஹது யுத்தத்துல எதிரணியில காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி காவிர்களுக்கு தலைவரா வர்றாரு. அவர் பெரிய வீரன். அந்த யுத்தம் ஒரு திருப்புமுனை ஏற்படுது. எல்லாம் தோத்து ஓடுற மாதிரி ஓடிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பாக ஒரு மலை குன்றின் மீது கொஞ்சம் பேரை நிறுத்தி வச்சிருந்தாங்க. நான் சொல்லும் வரைக்கும் வராதீங்க. அந்த நபி தோழர்கள் அவர்களுக்கு வைக்கப்பட்ட தலைவரின் கதையை மீறி கேட்காம யுத்தம் தான் முடிச்சிடுச்ச, இறங்குவோம், கனிமத்து பொருட்களை புறக்குவோம் அப்படின்னு இறங்கி வந்துட்டாங்க. படை அந்த வழியால வந்து மீண்டும் ஒரு நெருக்கடியான ஒரு நிலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு கதை. அந்த கதை வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய தோழர்கள் நபி கொல்லப்பட்டாங்க அப்படின்னு அந்த முஹப்பத்து செய்வதறியாது திகைத்து சிலர் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க, சிலர் அப்படியே இடங்களுக்கு போக தொடங்கிட்டாங்க. ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி நின்றார்கள். வாக்குறுதி எப்படி நிறைவேற்றாங்க தெரியுமா? நபியை நேசித்தவர்கள் புத்தகம் வச்சு பாட்டு படிச்சுட்டு கேளுங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழவும் நூற்றுக்கணக்கான எதிரிகள் குவிகிறாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில சஹாபாக்கள் மட்டும் அந்த இடத்துல சுத்தி நிக்கிறாங்க. பொதுவா பெண்கள் போவாங்க, எதுக்கு தெரியுமா? தண்ணி கொடுக்கறதுக்கும் காயப்பட்டவர்களுக்கும் மருந்து கட்டுவதற்காக பெண்கள் போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அந்த பெண்களில் சஃபியா ரலியல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமி, அவங்க அந்த இடத்துல தண்ணி கொடுத்துட்டு நிக்கும் போது அங்கிருந்து ஓடி வரவங்களை பார்த்து எதுக்கு ஓடி வராங்கன்னு தெரியல. அங்கிருந்து ஒரு ஈட்டியை பிடுங்கி வரக்கூடியவங்களுக்கு அடிக்கிறாங்க. எங்க ஓடுங்க, நபியை கவனியர்கள் என்று அடித்து விரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழவும் சில சஹாபாக்கள் நிக்கிறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி ஓடி போய் குதிஞ்சி அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் யுஸவ்விரு நஃப்ஸஹு பைன யதை ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிக்கு முன்னால் தன்னுடைய உடம்பை வைத்துக் கொண்டார்கள். தன்னுடைய நெஞ்சை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நிறுத்தினார்கள். நஹ்ரிதூன நஹ்ரிக யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னால் என் நெஞ்சு இருக்கிறது. நின்று கொண்டு வரக்கூடிய எதிரிகளுக்கு முதுகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்புகளாய் எடுத்து எய்வார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தோளால் இந்த அம்பு எப்படி எல்லாம் போய் எதிரிகளை தாக்குகிறது என்று நபிகள் அவர்கள் பார்த்தார்கள்.
எவரை நோக்கி எய்தாரோ அவர் விழுந்து கொண்டே இருக்கின்ற ஒரு வீரனாக அபு தல்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோளே மேல தலையை வச்சு பார்க்கறத அவங்க கவனிக்கிறாங்க. அப்பதான் சொல்றாங்க, நஹரி தூன நஹரிக்க யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு முன்னாடி நிக்கிறேன், குனிஞ்சுக்கோங்க, அம்பு உங்களை தாக்கிட போகுது அப்படின்னு அவங்க நிக்கிறாங்க. பின்னால அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதுகு பக்கமா நின்றுகிட்டு எதிரிகளை நோக்கி நின்றுகிட்டு நபி அவர்களுடைய உடம்பை தாக்கிராம அப்படியே நிக்கிறாங்க. அவருடைய உடம்பில் பல அம்புகள் வந்து குத்திக் கொள்கிறது. அசைஞ்சி விலகி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அம்பு பட்டு விடுமே என்று அசையாமல் நின்றார்கள் என்று ஹதீஸ்களே வருகிறான். பின்னால நின்றுகிட்டாங்க. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுற்றி பாதுகாப்பாக இருக்கிறாங்க. உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா ஒரு பெண்மணி, அவருடைய 2 மகனும் ஒரு கணவன், அவருடைய கணவனாரும் 2 மகனும் அந்த யுத்தத்துல கலந்திருக்கிறாங்க. அந்த கணவன் பிள்ளைகளும் அவங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி நிற்கிறாங்க. அந்த உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், அவங்க பையத்து செய்தவங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வர்றதுக்கு மதீனாவை தயாராக்கின பெண்மணிகளில் அவங்களும் ஒருத்தி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வாக்குறுதி அளிக்கிறார்கள், எங்கள் உயிரை விட உங்களை மதிப்போம் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். அது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. நபி அவர்களை நோக்கி எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்களாம், நபி அவர்களை தாக்குகிறார்களாம் என்ற செய்தி கேள்விப்பட்ட உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காயத்துக்கு மருந்து கட்டிக்கொண்டு காயப்பட்டவர்களுக்கு தண்ணீர் கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள் வெறுங்கையோடு நிராயுதபாணியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் திசையை தேடி அலைந்து ஓடி வருகிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கும் போது அவர்கள் சொல்கின்றார்கள், இப்னு கும்மா என்று சொல்லக்கூடியவன் 2 கவசத்துக்கு மேல் கவசம், 2 கவசம் போட்டுக்கிட்டு ஒரு குதிரையில வாள் எடுத்துட்டு, ஐன முஹம்மது, எங்கே முஹம்மது, அவனை கொன்றால் தான் என் ஆத்திரம் அடங்கும் என்று வருகிறான், ஓங்குகிறான், வெட்டுகிறான், நானும் போகிறேன். உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், குறுக்கே பாய்ந்தேன், அவர் வெட்டிய வெட்டை என் தோளால் தாங்கினேன், இந்த கழுத்துக்கு கீழே இந்த தோல் பிளந்து போய் இருந்தது என்று அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஒரு பெண்மணி உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா காயத்தை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். அந்த வெட்டை வாங்கி கொண்டு ரத்தம் கொட்டுகிறது. ஓடுபவரே, உன் வாளையும் கேடயத்தையும் போட்டுவிட்டு போ என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சத்தம் போட ஒருவர் போடுகிறார். அதை கையில் எடுக்கிறார்கள் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா. வரக்கூடிய குதிரை வீரர்களின் குதிரையின் முன் கால்களை வெட்டுவேன், குதிரையை முகம் குப்புற விழும் வரக்கூடிய வீரர்களை வெட்டி விரட்டுவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய மகனை பற்றி சொன்னார்கள், உன் தாய் இன்ன வீரமுள்ள சஹாபாக்கள் அங்கு நிற்பதை விட சிறப்பாக அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். நான் திரும்பும் திசையெல்லாம் வாள் வீசிக் கொண்டிருப்பதை கண்டேன். முன்னால் பார்ப்பேன் உன் தாய், பின்னால் பார்ப்பேன் உன் தாய், வலனால் இடனால் பார்ப்பேன் உன் தாய். வீசிக் கொண்டிருந்தார்கள், ரத்தம் கொட்டுகிறது, வீசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தடவை அவருடைய மகனுக்கு வெட்டு விழுந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நெருக்கடிக்குள் உம்மு அம்மாரா உன் பிள்ளையை பாருந்தார்கள். அந்த மகனை உட்கார வைத்து அவருடைய ஆடையின் ஒரு ஓரத்தை கிழித்து கட்டு போட்டுக் கொண்டு சொன்னார்கள், எலும்பு போ, நபியை கவனி என்று சொன்னார்கள், ஓரமாக நில் என்று சொல்லவில்லை. காயத்துக்கு மருந்து கட்டி கொண்டு எலும்பு போ, உன் மகனை கவனி என்று உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். மீண்டும் சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய மகனை வெட்டியவன் வருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு அம்மாரா, அதோ உன் மகனை வெட்டியவன் வருகிறான். பாய்ந்து வெட்டி தாக்கி சரித்து விட வைத்தார்கள். பலிதைத்து விட்டே தாயே என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு வீரமுள்ளவர்களாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வெட்டுக்களுக்கு உடம்பை தூக்கி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த யுத்தம் முடிந்து வருகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கன்னத்திலே கவசம் ஏறி ரத்தம் கொட்டுகிறது. அப்பதான் மாலிக் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கன்னத்திலே வாயை வைத்து அந்த சொட்டக்கூடிய ரத்தத்தை உறிஞ்சு குடித்தார்கள் என்ற ஹதீஸ்களையும் நாம் பார்க்கிறோம். யுத்தம் முடிந்து வருகின்ற போது ஒரு கல்லின் மீது ஏற வேண்டிய ஒரு சூழ்நிலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை வைக்க வேண்டும், அவரை தூக்கி கொடுக்க வேண்டும். சற்றும் தாமதிக்கவில்லை. தல்ஹா இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கல்லுக்கு முன்னால் அப்படியே குப்புற நின்று, என் தோளில் கால் வைத்து ஏறி போங்கள் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சூழ்நிலை அவரை கொண்டு போகிறார்கள். காலை வைத்து கல்லிலே ஏறுகின்றார்கள். அவுஜப தல்ஹா, தல்ஹாவுக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதான் அந்த சஹாபாக்கள் நேசித்த நேசம். மௌலித் வச்சு பாடிக்கிட்டு இருக்கல, பல்பு கட்டி அலங்காரம் போட்டு இருக்கல,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயிரை கூட கொடுக்க தயாரான நேசம் அவர்களுடைய நேசம். எதிரிகள் சூழ்ந்து கொண்டு எங்கே மக்காவில இருக்கும் போது ஹிஜ்ரத் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சிலரை அனுப்பிவிட்டார்கள். மதீனாவுக்கு சில சஹாபாக்கள் போய்விட்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதியாக கொல்லுவதற்கு முற்றுகையிட்டுக் கொண்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றுகையிடப்படுகிறார்கள், கொல்ல திட்டமிடப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டது, ஹிஜ்ரத் போங்க அப்படின்னு சொல்லி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கின்றார்கள், உன்னை எனக்கு தோழனாக அல்லாஹ் அழைத்து போக வஹி அறிவித்து விட்டான், தயாராகுங்கள், இன்று நாம் போக போகிறோம், ஹிஜ்ரத் போக போகிறோம், மதீனாவுக்கு போகணும், இன்னைக்கு போகணும், தயாராங்க. அவ்வளவுதான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் சொன்னார்கள். ஃபகால லஹு சுஹ்பா, உங்கள் பிரயாண தோழனாகவா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் திரும்ப கேட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஆம் என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், والله ما شعرت قط قبل ذلك اليوم ان احدا يبكي من الفرح حتى رايت ابا بكر يبكي يومئذ. சந்தோஷத்தால் ஒரு மனிதன் இவ்வளவு அழுது நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு பயணம் போவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு என் தந்தை அழுதாரே என்ற அழுகை, ஆனந்தத்தில் அழுதாரே, அந்த அழுகை போன்று யாரும் சந்தோஷத்துக்கு அழுததை எனக்கு முன்னால் நான் பார்த்ததே கிடையாது. அல்லாஹ்வின் தூதரோடு நான் போக போகிறேன், என்னை அல்லாஹ் வார்த்தையால் சொல்லி இருக்கிறான், நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு போக போகிறேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆனந்தத்தில் அழுது புலம்பினார்கள் என்று புகாரி ஷரீஃபிலே இடம் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். பயணம் போகின்ற போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரவு நேரம் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய மகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா, 2 பையை கொடுக்குறாங்க. ஒரு பையில தண்ணி, இன்னொரு பையில கொஞ்சம் உணவு, அதை கொடுக்குறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை எடுத்துக்கிட்டாங்க. இந்த பயணத்தின் ரகசியத்தை மகள் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டாங்க, நாங்க எங்க தங்குவோம்னு சொல்லிட்டு காலையில உணவோட வந்துருன்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஓடி போவார்கள். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா பின்னால ஓடி வந்துக்குவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாலும் பின்னாலும் வளைந்து வளைந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓடி ஓடி மாறி மாறி போவதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன அபூபக்கரே, ஒன்று பின்னால் வாங்க, இல்லாட்டி முன்னாங்க வாங்க, எதுக்கு இவ்வளவு ஓட்டம்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், முன்னால் மலைகளும் மண் குவியல்களும் புற்று குவியல்களும் பதர்களும் இருக்கும்போது எனக்கு அச்சமாக இருக்கிறது, எதிரிகள் அதற்குள் பதுங்கி இருந்து உங்களை அம்பால் தாக்கி விடுவார்களோ என்று. அதனால் நான் முன்னால் ஓடி வந்து நின்று விடுகிறேன், அந்த அம்பு என்னுடைய மார்பை தாக்கட்டும். அதை தாண்டி போகின்ற போது எங்கே பின்னால் இருந்து உங்கள் முதுகை தாக்கி விடுவார்களோ என்ற ஒரு பயம் வருகிறது, அதனால் நான் பின்னால் வந்து நின்று விடுகிறேன், அது என் முதுகை தாக்கட்டும் யா ரசூலல்லாஹ் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய உயிரை கொடுக்க துடித்துக் கொண்டிருந்த நேசம், அந்த சஹாபாக்கள் நேசித்த நேசம். போய் உட்கார்ந்து அந்த சாப்பிடுவதற்கான அந்த சாப்பாட்டு தோல் பையின் கட்டை அவிழ்க்கின்றார்கள். அதை அவுத்த போது அதை கட்டி இருந்த அந்த சீலக்கரை இருக்குது இல்லையா, அந்த சீலக்கரையை அவுட்டு போடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தூக்கி பார்த்தார்கள். அபூபக்கரே, இது உன் மகள் அஸ்மாவினுடைய சட்டையின் வார் அல்லவா? ஆம் யா ரசூலல்லாஹ், இந்த 2 பையையும் அவசரமாக தயாரித்து கட்டுவதற்கு கயிறு தேடி நேரம் கடத்தாமல் என் மகள் அவள் சட்டையின் வாரை கிழித்து 2ஆக பிச்சு 2 பையையும் கட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா தங்கத்தாலான 2 வாரை உன் மகளுக்கு கொடுப்பான். அதிலிருந்து அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ذاتுன் நிதாகைன், 2 வாருடையவள், சொர்க்கத்தின் வார் 2 உடையவர் அவர் என்று அவருக்கு பட்ட பேர் கூட அந்த பயணத்திலே தான் வந்தது. அந்த அளவுக்கு அந்த பெண்மணி கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து அந்த தியாகத்தை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உஹது யுத்தம் நடந்து முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு வதந்தியும் பரவுகிறது. மரணித்தவர்களுடைய பெயர்கள் எல்லாம் அங்கே சத்தமாக மரண ஓலமாக மரணித்தவர்கள் பெயர் சொல்லி அங்க அந்த மரண அறிவிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது பனி தீனார் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஓடுகிறார். அந்த பெண்மணி உஹது யுத்தம் நடந்த அந்த இடத்தை நோக்கி ஓடுகிறார். அங்கிருந்து சஹாபாக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடியவருடைய ஒவ்வொரு முகமாக பார்த்து பார்த்து ஓடுகின்றார்கள். அவரை கண்ட சஹாபாக்கள், ஓ பெண்ணே, உன் கணவர் மரணித்து விட்டார். ஓடுகிறார். ஓ பெண்ணே, உன் சகோதரனும் மரணித்து விட்டார். ஓடுகிறார்.
பெண்ணே உன் மகன் மரணித்து விட்டார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆச்சு? கணவன் மரணித்த செய்தி, தம்பி மரணித்த செய்தி, மகன் மரணித்த செய்தி, இந்த மூன்று செய்தியையும் தாங்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்னாச்சு என்று அழுது கொண்டு அந்த பெண்மணி ஓடுகிறார். மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்க்கு என்னாச்சு? சஹாபாக்கள் சொன்னாங்க, காலு கைரன் யா உம்ம ஃபுலான், இன்னாரின் தாயே அவர் நலமாக இருக்கிறார், அவர் நலமாக இருக்கிறார் என்று சொன்னபோது அந்த பெண்மணி அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். சொன்னார்கள், குல்லு முஸீபத்தின் பஅதக ஜலல், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றால் எந்த முசீபத்தும் அற்பமானதே. கணவன் மரணித்தது, பிள்ளை மரணித்தது, தம்பி மரணித்தது இருக்கிறதே, இதெல்லாம் கவலையாக தொண்டையை அடைத்தது. அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தார்கள் என்று சொன்னார்கள், ஓடி வந்தேன். உங்களுக்கு ஒன்றும் இல்லை நலவா, என் கஷ்டமெல்லாம் அற்பமாகிவிட்டது என்று அந்த பெண்மணி சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். இதுதான் அந்த சஹாபாக்கள் நேசித்த நேசம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் அப்படி நேசித்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி அணு அணுவா பின்பற்றினாங்க தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மேடையில இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறி பேச்சை தொடங்கும் போது இஜ்லிசு என்று ஒரு வார்த்தை சொன்னார்கள். அங்கே நின்று கொண்டிருந்த சஹாபாக்களை எல்லாம் உட்காருங்கள் என்றார்கள். உட்காருங்கள் என்று சொல்கின்ற போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பள்ளி வாசலுக்குள் நுழைகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார சொன்னார்கள், வாசப்படியிலே உட்கார்ந்து விட்டார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா வாசப்படியில உட்கார்ந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உட்கார்ந்துட்டாங்க. இத ஃபரஆஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால தஆலா யா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அத ரசூலுல்லாஹ் பாத்துக்கிட்டாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் உள்ள வந்து உட்கார்ப்பா அப்படின்னு கூப்பிட்டு உள்ள எடுத்தார்கள். அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படித்தான் அந்த சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை அணு அணுவாக பின்பற்றினார்கள். அங்க என்னல்ல மாற்றம் இல்ல, அவ்வளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசல்ல ஒரு தங்க மோதிரம் போட்டு இருக்கிறத காண்றாங்க. தங்க மோதிரம் போட்டு இருக்கிறார். ரஅ خاتم من ذهب في يد رجل فنزعه فطرحه. ரசூல் அந்த தங்க மோதிரத்தை கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு, தங்கம் போடக்கூடாது, ஹராம். உங்களில் ஒருவர் நரக நெருப்பு தணலில் இருந்து தன்னுடைய கையில் ஒரு வளையல் போடுவதை அவர் விரும்புவாரா என்று சொல்லி தூக்கி வீசிட்டாங்க. அந்த மனுஷன் ஒருத்தர் போய் அந்த மோதிரத்தை எடுத்து வேற எதுக்காவது பயன்படுத்தலாம் இல்ல, தங்கம் தானே, எடுத்து பயன்படுத்தலாம் இல்ல என்று சொன்னாங்க. ஹுது ஹாத்தமக்க இன்தஃபி பிஹி, மோதிரத்தை எடுத்து வேற ஏதாவது செஞ்சிடலாமே, தங்கத்தை வித்துடலாமே அப்படின்னு சொன்ன போது, லா வல்லாஹி லா அஹிதுஹா அபதா, அல்லாஹ் மீதானையாக அதை எப்பவுமே நான் எடுக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் தூக்கி வீசினத எவ்வளவு பெருமதியா இருந்தாலும் எடுக்க மாட்டேன் என்று அந்த நபி தோழர் சொன்ன செய்தியை நாங்க பார்க்கலாம். இது முஸ்லிம் கிரந்தத்துல பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இதான் சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா எடுத்துக்கிறாங்க, அதை நாம மன இச்சையில கூட எடுக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததுதான். அல்லாஹ் தஆலா சூரா அல் ஹஷ்ர் 7வது வசனத்துல சொன்னான்ல, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு ஏவினத்தை எடுங்க, வனஹா அன் ஃபன்தஹு, எதை விட்டு தடுத்தாரோ அதை விட்டுடுங்க. இது அல்லாஹ்வுடைய வசனம். எந்த அளவுக்கு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்துட்டாங்க. மரணிச்சதுக்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டு வாசலுக்கு சுபஹுக்கு முன்னாடியே அந்த தாபீன்கள் அப்ப இருந்தவங்க, அந்த சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் இவர்கள், இவங்கள்ட்ட இருந்து படிக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய மார்க்க விளக்கம் கொடுக்கக்கூடியவராகத்தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அவர் வீட்டு வாசப்படியில சுபஹுக்கு முன்னாடியே அந்த தாபீன்கள் அவங்க சொல்றாங்க, நாங்க அப்படியே உட்கார்ந்து இருந்தோம். அப்படி உட்கார்ந்து இருந்த போது ஃபைதா ஹரஜ, அப்படி இருக்கும்போது ஃபைதா ஹரஜ மஷைனா மஅஹு இலல் மஸ்ஜித், அவர் வெளியாகுவார், அவரோட நாங்க சுபஹ் தொழுகைக்கு பள்ளிக்கு போவோம். ஒரு நாள் ஃபஜானா அபூ மூஸா அல் அஷ்அரி, அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்தாங்க. வந்து கேட்டாங்க, ஹரஜ இலைக்கும் அபூ அப்துர் ரஹ்மான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய குன்னியத்து பேர் அபூ அப்துர் ரஹ்மான். அவர் அப்படித்தான் சொல்லுவாங்க, அபூ அப்துர் ரஹ்மான் அவருடைய குன்னியத்து பெயர். அது பேரு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். அவர் அபூ அப்துர் ரஹ்மான் வந்துட்டாரா, இன்னும் வரலங்கிறாங்க, இன்னும் வரலங்கிறாங்க. அவரு எங்களோட வந்து உட்கார்ந்துட்டாங்க. இல்லன்னு சொன்ன உடனே
அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அந்த என்ன செஞ்சிட்டாங்க, உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து இருக்கும் போது ஃபலம்மா ஹரஜ கும்னா இலைஹி ஜமீஅன், அவர் கதவை திறந்துட்டு வெளியே வந்தார். வந்தோன்னா நாங்க எல்லாரும் எழும்பிட்டோம். எழும்பிக்கிட்டு அவர்கிட்ட போறோம். அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, யா அபா அப்துர் ரஹ்மான் இன்னி ராய்து ஃபில் மஸ்ஜித் ஆனிஃபன் அம்ரன் அன்கர்துஹு வ லம் அரா வல்ஹம்துலில்லாஹி இல்லா கைரா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பள்ளிக்கு போய்தான் அவங்கள கூட்டிட்டு வர வந்தேன். பள்ளியில் ஒரு விஷயத்தை கண்டா அதை நான் ரொம்ப வெறுக்கிறேன், ஆனால் வெளிப்பார்வையில் அது நல்லவாக தெரிகிறது. மாஹுவ இப்ப கேட்கிறாங்க, என்னத்துக்கு நீங்க என்னாச்சு பள்ளியில என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, என்ன இஷ்டபசத்தரா, வாங்கல நீங்களே பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகும்போது சொல்றாங்க, ஃபராய்து ஃபில் மஸ்ஜித் கௌமன் ஹிலகன் ஜுலூசன் யன்தலிரூன ஸலாத ஃபி குல்லி ஹல்கத்தின் ரஜுலின். அங்க கூட்டம் கூட்டமாக அங்க பள்ளியில வட்ட வட்டமா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒருத்தர் தலைமை தாங்கிறார். அவரு வஃபி ஐதிஹிம் ஹஸா, அந்த தலைமை தாங்கிறவங்க கையில கற்கள் இருக்கிறது. அவர் சொல்றாரு, கப்பீருமியா அல்லாஹ் அக்பர் என்று 100 தடவை சொல்லுங்க ஸ்டார்ட் பண்ணி விடுறாரு. எல்லாரும் ஃபயுகப்பிரூன் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் திக்ர் அடிக்கிறாங்க. வயகூலு ஹல்லிலூமியா லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை அப்படி ஸ்டார்ட் பண்றாரு. இவங்க எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றாங்க. வயகூலு சப்பிஹூமியா சுப்ஹானல்லாஹ் 33 100 தடவை அப்படிங்கறாங்க. ஃபயுசப்பிஹூன மியா 100 தடவை தஸ்பீஹ் செய்றாங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்க. அதான் பார்த்துட்டு ஓடி வந்தேன், நீங்களே வந்து பாருங்கங்கறாங்க. வமாதா குல்த லஹும், என்ன சொன்ன நீ அதுக்கு கேக்குறாங்க. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு கேக்குறாங்க, நீ என்ன சொன்ன அப்படிங்கறாங்க. மா குல்து லஹும் ஷையன் இன்திலார ரஅயிக் அவ் இன்திலார அம்ரிக், நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு தான் ஒன்னும் பேசல, நீங்களே வாங்கன்றாங்க, நீங்களே வாங்கன்ற. இப்ப எப்படி இருக்கு வெளிப்பார்வைக்கு? இந்த மகரிக்கு ஏஷாக்கு இடையில நடக்கல, இது தஹஜ்ஜுக்கு போய் நடக்குது, பள்ளி வாசலுக்குள்ள நடக்குது. வட்டம் வட்டமா கூடி இருக்கிறாங்க. பாட்டு பாடல, மௌலிது ஓதல, வெட்டுக்குத்து நடத்தல, மீசுக்கு போடல, பல்பு போட்டு அலங்கரிக்கல, இது எதுவுமே கிடையாது. தஸ்பீஹ் செய்யறாங்க, சுப்ஹானல்லாஹ்ங்கறாங்க, அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாங்க, அல்லாஹு அக்பர்ங்கறாங்க. இதுதான் நடக்குது. போறவங்க 2 பேரும் சஹாபாக்கள். பார்த்துட்டு வந்து சொல்றவர் ஒரு சஹாபி அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு. தலைமை தாங்கி அதை நிர்வகிக்க போறவர் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத், சஹாபாக்களுக்குள்ளே ஒரு உலமா. அவர் போறாரு. அவரு போகும்போது சொல்றாரு, நீ ஒண்ணும் சொல்லலையா? அவங்க சொல்றாங்க, அஃபலா அமர்தஹும் அயஅத்து ஸய்யாத்திஹிம், ஏன் அவங்க பாவங்களை எண்ணுங்கன்னு நீ சொல்லிருக்கலாமே. சுப்ஹானல்லாஹ் எண்ணு, லா இலாஹ இல்லல்லாஹ் எண்ணு, அல்லாஹு அக்பர் எண்ணுன்னு சொல்லாம உங்களோட பாவங்களை எண்ணுங்கன்னு நீ சொல்லிக்கலாமே. வல்லமின்த லஹும் அல்லா யதுஅ மின் ஹஸனாத்திஹிம், உங்களுடைய நன்மைகள் எதுவும் வீணாமல் இருக்க நான் பொறுப்பு என்று சொல்லிருக்கலாமே. சொல்லிக்கிட்டே அப்படியே போய் சேர்ந்துட்டாங்க. சும்ம மதா மதைனா மஅஹு ஹத்தா அத்தா ஹல்கத மின் தில்கல் ஹிலக், அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு கூட்டத்துக்கிட்ட போய் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு நின்றாங்க. ஃபவகஃப அலைஹிம் ஃபகால மா ஹாதா அல்லதி அராக்கும் தஸ்னஊன், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்க, என்னப்பா செய்றீங்க அப்படிங்கறாங்க. قالوا يا ابا عبد الرحمن حسن حسن نعد به التكبير والتحليل والتسبيح, இதோ பொடிக்கட்டல வச்சிட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறத கணக்கெடுத்து திக்ர் செய்றோம் அப்படின்றாங்க. அதுக்கு அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஃபஅது ஸய்யாத்தக்கும் வஅனா பாமிருன் அல்லா யضيع من حسناتكم شيء, உங்களோட பாவத்தை எண்ணுங்க, உங்களோட நன்மை வீணாக போகாம இருக்கிறதுக்கு நான் பொறுப்பு நிக்கிறேன். சொல்லிட்டு சொன்னாங்க, வைஹக்கும் யா உம்மத்த முஹம்மத், முஹம்மது நபியினுடைய உம்மத்தை உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். மா அஸ்ரா ஹலகத்துக்கும் ஹாவுலாய் ஸஹாபத்து நபியிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தஃபாஃபிரூன், உங்களுக்கு என்ன இவ்வளவு வேகமா நாசம் வந்து? அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் இன்னும் இருக்கிறோம். வஹாதிஹி தியாபுஹு லம் தபில், அவர் உடுத்த உடுப்பு இன்னும் வித்து போகல, இப்ப நபி மௌத்தான கொஞ்ச நாள், அதை சொல்ல வராது. உங்களுக்கு என்ன இவ்வளவு வேகமா நாசம் வந்த? சஹாபாக்கள் நாங்க உசுரோட இருக்கிறோம், அவர் உடுத்த உடுப்புகள் இன்னும் இத்து போகல. வஆனியத்துஹு லம் துக்ஸர், அவருடைய பாத்திரங்கள் இன்னும் உடையல்ல, அவர் பாவிச்ச பாத்திரமும் உடையல்ல இருக்குது. வல்லதி நஃப்ஸி பியதிஹி இன்னக்கும் லஅலா மில்லத்தின் ஹிய அஹ்தா மின் மில்லத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏப்பா என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி கொண்டு வந்த மார்க்கத்தை விட நீங்க ஒரு புதிய நேர்வழி பெற்ற
அதை விட சிறந்த ஒரு மார்க்கத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாதத ஒரு திக்ர பள்ளிக்குள்ள தஹஜ்ஜத் நேரத்துல செஞ்சவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறார், வஹாபி கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க பாஷையில சொல்றதா இருந்தா இவன் வஹாபி வஹாபியம்மா. வஹாப் என்றால் அல்லாஹ், வஹாபி என்றால் அல்லாஹ்வை சார்ந்தவன், அது வேற விஷயம். ஒரு சஹாபி கேட்கிறார், வஹாபி கேட்கிறார், முகமது நபியோட மார்க்கத்தை விட மிக நேர்வழி பெற்ற ஒரு மார்க்கத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களோ? அவர் செய்யல. இப்ப நாம அப்படித்தான் கேட்கணும் இவங்கள்ட்ட. முகமது நபியுடைய மார்க்கத்தை விட நீங்க வேற ஒரு பெரிய ஒரு நேர்வழி பெற்ற மார்க்கத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களோ? இதை சொல்லிட்டு சொல்றாங்க, அவ் முஃப்ததீஹு பாபி ضلاலா, அல்லது வழிகேட்டின் கதவை நீங்க திறந்துட்டீங்களோ என்று சொன்னா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அது வல்லாஹி யா அபா அப்துர் ரஹ்மான், அபு அப்துர் ரஹ்மானே, அல்லாஹ் மீது ஆணையாக மா அரதுனா இல்லல் கைர், நாங்க நல்லதானே செய்யறோம், நல்லதானே நாடினோன்றாங்க. நாங்க என்ன பாவம் செய்யலையே, மியூசிக் போடலையே, வச்சனை வைக்கலையே, நல்லதானே நாங்க நாடினோம் அப்படின்னு அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க, பதில் கொடுக்குறாங்க. அதுக்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், வகம் மின் முரீதின் லில் கைரி லா யுஸீபஹு, எத்தனையோ நலவை நாடக்கூடியவர்கள் அந்த நலவை அவர் அடைந்திருக்க மாட்டார். இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தஸனா, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி இருக்காங்க, அன்ன கௌமன் யக்ரஊன அல் குர்ஆன லா யுஜாவிசு தராகியஹும், ஒரு சிலர் வருவாங்க, ஒரு கூட்டம் வரும், அவங்க குர்ஆனை ஓதுவார்கள், அந்த குர்ஆன் அவர்களுடைய தொண்டை குழியை தாண்டாது. இப்படி ஒரு பாட்டி வரும் என்று ரசூலுல்லாஹ் எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாம் திக்ர் அடிப்பீங்க, ரசூலுல்லாஹ் செய்யாத கொண்டு வருவீங்க, குர்ஆன் ஓதுவீங்க, தொண்டை குழியை தாண்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. வைமுல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக, மா அத்ரி லஅல்ல அக்ஸரஹும் மின்கும், அதில் அதிகமான ஆட்கள் நீங்களோ என்று நான் நினைக்கிறேன் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி அவர்களை விரட்டி விட்டார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் அம்ர் இப்னு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, ஹவாரிஜிகளோடு யுத்தம் நடந்ததுல, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பாட்டி என்று ஹவாரிஜிகள் வெளியிறங்கி யுத்தம் நடந்தது. அவங்க கலிமா சொல்லிக்கிட்டு முஸ்லிம்கள் தான் யுத்தம் நடத்துறாங்க. அவர்களில் அதிகமானவர்களில் இவர்களை நான் கண்டேன் என்று அவர் சொல்றார். இதான் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிச்சது. எப்படி நேசிச்சிருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் செய்யாத செஞ்சா விரட்டி விட்டுருவாங்க. யாரு நீங்க? ரசூலுல்லாஹ்வோட மார்க்கத்தை விட நீங்க புதுசா ஒரு மார்க்கத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்த திக்ர் செஞ்சது பள்ளிக்குள்ள ரவுண்ட் ரவுண்டா இருந்து ஹதீஸ்லயே தெளிவா வருது. என்ன திக்ர் செஞ்சாங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், வேற ஒண்ணும் இல்ல. 100 தடவை சொல்றாங்க. ஒருத்தர் கைட் பண்றாரு, கல்ல வச்சுக்கிட்டாரு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை விட நீங்க சிறந்த மார்க்கத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களோ? வழிகட்டின் கதவை திறந்துட்டீங்களா? ஆறு உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். எவ்வளவு சீக்கிரம் நாசம் ஆயிட்டீங்களே. சாபாக்கள் இன்னும் மௌத்தாகல, பாவிச்ச பாத்திரம் இன்னும் உடையெல்லாம், உடுத்த உடுப்பு இன்னும் இத்து போகல, இன்னப்ப இவ்வளவு சீக்கிரம் நாசம் ஆயிட்டீங்க அப்படின்னு அவர்கள் சொன்ன ஹதீஸை நாங்க பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத செஞ்சா விரட்டினாங்க. அதுதான் நபி அவர்களுடைய நேசம். போறாங்க, என்ன பண்ற வேலை, ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிறாங்க. பெருநாள் தொழுகைக்கு மிம்பர் கிடையாது, திறந்த வெளியில தான் பெருநாள் தொழணும். முதல்ல ஒருத்தர் மிம்பர் செய்யும் போது அங்க ஒரு சஹாபி இருந்தார். ஏறினவர் ஆட்சியாளர், ஒரு ஹலீஃபா ஏறார், ஒரு ஆட்சியாளர் ஏறார், ஒரு நபி தோழர் வயசானவர் கடைசி ஆளு. அவர் சஹாபாக்கெல்லாம் மரணித்த கடைசி நேரம். அந்த நபி தோழர் ஆட்சியாளர் சட்டை, ஜனாதிபதி சட்டையை பிடிச்சி எடுக்கலாமா? இழுத்தார். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம். சட்டையை பிடிச்சு இழுத்தார். ரசூலுல்லாஹ் மிம்பர் வைக்கல. என்ன மிம்பர் வைக்கிறீங்க? தொழுகைக்கு பிறகுதான் பயான் பண்ணுவாங்க, நீங்க ஏன் முதல் பயானுக்கு ஏறுறீங்க? 2 பிதத் நடக்குது. ஒன்று தொழுவத்துக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் பயான் பண்ணுவாங்க. அவர் தொழுவத்துக்கு முன்ன பயான் பண்றாரு. அந்த பயான் பண்றதுக்கு மிம்பர்ல ஏறார். மிம்பர் கொண்டு வந்தது ஒரு பிதத்து, தொழுகைக்கு முதல் பயான் பண்றது இன்னொரு பிதத்து. ஆட்சியாளர் செய்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரின் தோழர் ஒருவர் உயிரோடு இருக்கிறாரு, தடுத்தார். சட்டையை பிடிச்சு இழுத்தார். அவருடைய கை அடிக்கப்பட்டார். ஏன்னா ஆட்சியாளரை எதிர்க்க முடியாது, அவருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எதிர்த்தார். தட்டிட்டு அவர் ஏறி காரணம் சொல்றாரு, எல்லாருக்கும் விளங்கணுங்கிறதுக்கு உயரத்துல ஏறதுக்கு மிம்பர் செஞ்சேன், தொழுவதுக்கு அப்புறம் எல்லாரும் ஓடிடுவாங்க, அதுக்கு தான் பயானம் முன்ன வச்சேன்னு சாட்டி சொல்றாங்க. இப்போ அப்படிதான் சாட்டி சொல்றாங்க. ஏன் பள்ளிக்க தொழுறீங்க, கிரவுண்டுக்கு தொழ மாட்டீங்கிறீங்கன்றதுக்கு, அது நாய் லாத்துற இடத்த தொழுறதுக்கு நாங்க தயார் இல்லைங்கிற. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல நாயோ இல்லையோ?
நான் இல்லையோ இன்னும் சாட்டி சொல்லுவாங்க. அப்ப பள்ளி இடம் போதாது, அதுக்குத்தான் கிரவுண்ட்ல தொழுவாங்க. இப்ப எங்கள்கிட்ட பெரிய பெரிய பள்ளி இருக்கு, நாங்க பள்ளியில தொழுறேங்கிறாங்க. நீங்க சாட்டி சொல்றீங்க. பச்சை பொய் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல சின்ன சின்ன பள்ளி வந்துச்சு, இடம் காணான்னு நினைச்சுக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் பள்ளி ஒரு ஊருக்கே பொருத்தமான அளவுக்கு இருக்கு. ஏன்னா இப்ப தொலை வர்றது நாம ஆம்பளை மட்டும்தான். அப்ப தொலை வர்றது பொண்டாட்டி பிள்ளை எல்லாரும் தான் சேர்ந்து வருவாங்க, பெண்களும் தொலை வருவாங்க. அவங்க காலத்துல பள்ளி எப்படின்றதுக்கு ஒரு புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் சான்று, ஒரு ஹதீஸ் சான்று. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்ட ஹதீஸ். சுபஹ் தொழுகைக்கா உமர் ரலியல்லாஹு தஆலா சஃப்ல மக்கள் அப்படியே சரிப்படுத்திட்டு தொழுகைக்கு முன்னால போறாங்க. அபுலுலுவா மஜூசி வாழ போர்வைக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு முன் சஃப்ல இமாமுக்கு பின்னாடியே வந்து நிக்கிறான். ஸல்லல்லாஹு உமர் ரலியல்லாஹு தஆலா தெரியல, இவன் ஒரு நெருப்பு வணங்கிங்கிறது அவருக்கு புரியல. அவன் வந்து நிக்கிறான். உமர் ரலியல்லாஹு தஆலா சரியா பின்னுக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா நிக்கிறாங்க. இரண்டாம் சஃப்ல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா பின்னாடி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஃப்பை சீர் செஞ்சுட்டு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுறாங்க. தக்பீர் கட்டிய போது பின்னால இருந்த அபுலுலா மஜூசி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத இடம் கொடுக்கல, கத்தி எடுத்து 3 இடத்துல குத்துறான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சல்லையில, வயிற்றுல, நெஞ்சில 3 குத்து. அப்படியே அவரு அகலனி கல்வி, என்னை நாய் கொன்று விட்டது, தின்று விட்டது என்று அப்படியே சொல்லிட்டு உட்கார்ந்துட்டான். அவன் வாள் எடுத்து திருப்பி வந்து போன ஆக்கள் எல்லாரையும் பெற்றான். 7 பேர் அந்த இடத்துல மௌத்தாகிறான். அவன் தலையில ஒரு நபி தோழர், அந்த சபையில இருந்த ஒருத்தர் தன் தலையில சுத்திக்கு வந்த தலப்பாவை எடுத்து அவன் முகத்துல தூக்கி வீசினதும் மாட்டிக்கிறோம் தெரிஞ்சு அவனே அவன் அறுத்துக்கிட்டு அவனும் அங்க செத்துட்டான். அபுலுலுவா மஜூசியும் செத்துட்டான். 7 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த இடமே கலகலங்குது, ரத்த வெள்ளம் ஓடுது. இதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. அந்த சஃபின் நீளம் எவ்வளவு இருந்தது தெரியுமா? இரு ஓரத்திலும் இருந்து அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் பட்டின இமாம் அல்ஹம்து சூராவை சத்தமாக ஓதவில்லை, மறந்துட்டாரோ என்று நினைத்து மக்கள் சைக்கினை கொடுக்கிறாங்க. சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்று சைக்கினை கொடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு பள்ளியும் பெருசி, மக்களும் அதிகம். அப்படி இருந்த அந்த காலத்துல பள்ளியில இடம் காணாதாண்டு சாட்டி சொல்லி பள்ளிக்குள்ள தொழுகிறாங்க பெருநாள் தொழுகையை. இதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கும் லட்சணமா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தால் அவர் கொண்டு வந்ததை செய்யணும், அவர் தடுத்ததை வெறுக்கணும். அது மட்டும் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை எடுத்து நடக்கணும். சொன்னார்கள், மன் ரஆ மின்குமுல் முன்கர ஃபல்யுகையிரு பியதி, பாவத்தை நீங்க கண்ட கையால தடுங்க என்றார்கள். அதுதான் ஆட்சியாளரின் சட்டையை கூட பிடிச்சு இழுத்தார் ஒரு சஹாபி. எங்க மிம்பர் எப்படி வந்துச்சு, இறங்கு அப்படின்னா. முடியவில்லை என்றால் ஃபபி கல்பிஹி ஃபபி லிசானிஹி, கையால இழுத்து எடுக்க முடியலாட்டி வாயால சொல்லுங்க, தப்பு பண்றீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு முடியவில்லை என்றால் ஃபபி கல்பி, அந்த இடத்தை விட்டு நகருங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதான் நேசம், அதான் செய்யணும். இதுதான் நேசம். ரசூலுல்லாஹ்வை நேசிச்சா சஹாபாக்கள் நேசிச்ச மாதிரி நேசிக்கணும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சூரத்து நிசாவுல என்ன சொல்றான்? திருமணத்தை பத்தி சொல்லும்போது, பெண்களுக்கு அவர்களுடைய மகர் தொகையை மனமுவர்ந்து கொடுத்து விடுங்கள். வஆத்து நிசா ஸதகாத்திஹின்ன நிஹ்லா, பெண்களுடைய மகர் தொகையை மனமுவர்ந்து கொடுத்து திருமணம் முடிங்கங்கறான். இப்ப மகர் பெண்கள் தான் ஆண்களுக்கு கொடுக்கறாங்க, ஆண்களுக்கு தான் மகர் கொடுக்கறாங்க, சீதனம். அப்ப சீதனம் கொடுக்கறாங்கன்னா தடுக்கணும். ஒரு உண்மையான அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பவன் சீதனம் எடுக்கக்கூடாது, பொண்டாட்டி வீட்டில இருக்கக்கூடாது. மட்டுமில்ல, சீதனம் கொடுக்கிற கல்யாணத்துல கலந்துக்க கூடாது. சீதனம் கொடுக்கிற கல்யாணத்துல கலக்கலாமா? சீதனம் எடுக்க பொண்டாட்டி வீட்டில இருக்கார், அந்த இடத்துக்கு போகலாமா? அந்த சபைக்கு போகலாமா? ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு முரணானது. நான் நபியை நேசிக்கிறேன், என் தகப்பன் செய்தாலும் எதிர்க்க வேண்டும். அதான் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான்ல. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டானா இல்லையா? சூரத்து தௌபா 24 25வது வசனம். உங்களுடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், மனைவியர்கள், குடும்பத்தினர்கள், இது எல்லாமே உங்களோட வியாபாரம், வீடு, நீங்க சேர்த்து வச்ச சொத்து, இது எல்லாமே அல்லாஹ் ரசூலை விட உங்கள்ட்ட நேசமா இருக்கக்கூடாது. வாப்பாவா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, பொண்டாட்டியா இருந்தாலும் சரி. பொண்டாட்டி அழுவுறா, எந்த தம்பிர கல்யாணம், இதுக்கு போகாட்டி நான் பொண்டாட்டியே போனாலும் போக மாட்டேன். அவன் தான் ரசூலுல்லாஹ்வை நேசிப்பவன். ஆனா நபியை நேசிக்கிறோம் சொல்ற அந்த கூத்தாரிகள் அல் ஃபாத்திஹா ஓதி சீதன கல்யாணத்தை ஆரம்பிச்சு வைக்கும். அடி கொள்ள என்றதான் அர்த்தமே. சீதனங்கிற கொள்ள தானே, ஒரு பொம்பளை வீட்டுல இருந்து சுருட்டுறது தானே. அப்ப அல் ஃபாத்திஹான்னா என்ன அர்த்தம்? அடி கொள்ள, எனக்கும் ஒரு பங்கு தான், ஒரு எம்பல புத்தா. இதுதான் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறவங்க லட்சணம். சீதன கல்யாணம் விட்டு ஆரம்பிச்சு வச்சுட்டு அவங்களும் ஒரு எம்பல போய் சுருட்டிட்டு போறது.
அடிச்சிட்டோம். இவர் ஒரு பங்கு, அவர் ஒரு பங்கு. இதான் நடக்குது. சீதன கல்யாணம், காரு, மெயின் ரோட்ல ஊடு, தோணி வேலை, இல்லாட்டி வயல் அவருக்கு கொடுக்கணும், இல்லாட்டி கடைசி அவர் படிக்கிறவராக இருந்தால் படிப்பு செலவு, கல்யாணத்துக்கு முன்னே யூனிவர்சிட்டி செலவு, இல்லாட்டி வெளிநாட்டுக்கு அனுப்புறத புரிஞ்சிக்கிறது. எப்படியெல்லாம் சீதனம் பேசப்படுது தெரியுமா? முதல் ஒரு காலத்தில் 6 மாச சாப்பாடு இருந்துச்சு. அது நம்ம தமிழ்ல சொல்றேன், நக்கு தின்னு சொல்றேன். 6 மாச சாப்பாடு பூமியை கொடுத்து போட்டு 2 போகம் செஞ்சு கொடுக்குறோம். அது சுபஹானம். இந்த நாசமா போனவருக்கு பூமியையும் கொடுத்து போட்டு அதை 2 போகம் செஞ்சும் கொடுக்குறேன். இந்த அம்புட்டு பகல் கொள்ளைக்கும் ஆலிம் ஷா உட்கார்ந்து வைக்க படுக்க மாட்டார். அவர் இவர் தான் அல்லாஹ்வை நேசிக்கிறவர் ஆக்கும். அப்ப இதான் அல்லாஹ் நேசமா? சஹாபாக்கள் இப்படியா நேசிச்சாங்க? நீங்க சொல்ற மாதிரி சஹாபாக்கள் நேசிச்சாங்களா? என்ன வேணும்னாலும் செய்யலாம். யா நபி ஸலாம் அலைக்கும் போதும், எங்களுக்கு நீங்க செய்யறதெல்லாம் செய்யுங்க. சலாம் அலைக்கும் பாட்டு போட்டா சரி. நான் கேட்கிறேன், நம்மளோட மகனை கடையை கொஞ்சம் பார்த்துக்கூடான்னு சொல்றோம். நம்மளோட கட்டளையே சொல்றோம், கடையை பார்த்துக்க, லொரியில சாமான் பெரும், இந்த இடத்துல அடுக்கு, ஆக்கள் சாமான் கட்டு வந்து அதை கொடுத்துட்டு இவ்வளவு காசு வாங்கு. இதை சொல்றோம் பிள்ளைகிட்ட. ஒன்றும் பண்ணல. கடையை பார்க்கவும் இல்லை, வியாபாரத்தை பார்க்கவும் இல்லை. அவன் போய் கிரிக்கெட் விளையாடுறான். பாப்பா வீட்டை வாரார் கோபத்தோட. இவன் பாட்டு படிக்கிறான், தங்கமானவர் போன்றவரே, உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத தகப்பன் எனக்கு கிடைத்து விட்டான், அப்படிப்பட்டவரேங்கிறான். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஆக வாழ்க வாழ்க என்று போவீங்களா, பெரம்பெடுத்து விளாசுவீங்களா? என்னடா பாட்டு? நான் சொன்ன ஒன்று நீ செய்யல. கடையை பார்க்க சொன்ன பார்க்கல, வியாபாரத்தை பார்க்க சொன்ன பார்க்கல, வீட்டை பார்க்க சொன்ன பார்க்கல, ரோட்டு வழியை சுத்தி திரிஞ்சிட்டு பாட்டு வேற படிக்க. இதுக்குள்ள கேவலம், இதுக்குள்ள நக்கலா தெரியும். அது நான் சொன்னதை கேட்காம என்னை புகழ்ந்தால் அது நக்கல் புகழ்ச்சி. இப்ப புகழ்றாங்கல்ல, நபி சொன்னதை செய்ய மாட்டாங்க. பெருநாள் தொழுகையை கிரவுண்ட்ல தொழ மாட்டாங்க. சீதனை எடுக்கணும், மகர் கொடுத்து பொண்ணு எடுத்து ஒண்ட வீட்டுக்க வையன்ற ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழியை செய்ய மாட்டாங்க. பொண்டாட்டியில வீட்டுல போய் உட்காருவாங்க. மச்சின் என்ற சொத்தெல்லாம் இப்ப அவர்கிட்ட. ஊர்ல உள்ள சீதனை கல்யாணத்துக்கெல்லாம் அல்பாத்தியா ஆரம்பிச்சு வச்சு கொள்ளையாடிங்க ஸ்டார்ட் பண்றாரு. புத்தகத்தை விரிச்சு வச்சு பாட்டு பாடுறாரு, விழா கொண்டாடுறாரு, சோடிக்கிறாரு. இவரை எல்லாம் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு மாஷா அல்லாஹ் மாஷா நீங்க புகழ்ந்துட்டீங்க, ஓகே ஓகே இப்படி சொல்லுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நீ செய்யல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிப்பதற்கு 5 நாளுக்கு முன்னால், சஹாபாக்கள் சொல்றாங்க, மரணிப்பதற்கு 5 நாளுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோயில் இருக்கும்போது சொன்னார்கள், இன்னி அப்ரௌ இலல்லாஹி அயகூன லி மின்கும் கலீல். உங்களிலிருந்து எனக்கு கலீல் என்ற உற்ற நேசன், நெருங்கின நண்பன் உங்களிலிருந்து யாருக்கும் எனக்கு இல்லை. நான் அதிலிருந்து நிரபராதி. ஃபஇன்னல்லாஹ தஆலா கத் இத்தகதனி கலீலா கமா இத்தகத இப்ராஹீம கலீலா. ஏனென்னு தெரியுமா? இப்ராஹிம் நபியை அல்லாஹ் கலீலாக எடுத்ததை போன்று, உற்ற நண்பனாக எடுத்ததை போன்று என்னையும் அவன் ஒரு உற்ற நண்பனாக எடுத்துக்கிட்டான். அப்ப நான் அல்லாஹ்வுக்கு ஒரு உற்ற நண்பனாக இருக்கும்போது உங்களை யாரையும் நான் உற்ற நண்பனாக எடுக்க முடியாது. வலவ் குன்து முத்தகிதன் மின் உம்மத்தி கலீலன் லத்தகது அபூபக்கர் கலீலா. அபூபக்கரின் கலீலா. நான் ஒரு நண்பனாக உங்களில் யாராவது நெருக்கமான கலீலாக எடுப்பதாக இருந்தால், நட்பு தான். அபூபக்கர் சித்திக் ரசூலுல்லாஹ்வுக்கு தோழர் தான். ஆனா கலீல்ங்கிற அந்தஸ்து ஒன்றுதான். அல்லாஹ் என்ன எடுத்துட்டா அதனால எடுக்க முடியாது. எடுக்கிறாருன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தான் நான் எடுப்பேன் அப்படி என்று சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், வ இன்ன மன் கான கப்லக்கும் கானூ யத்தகிதுன குபூர் அன்பியாஇம் வ சாலிஹீன் மசாஜித். அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் அவர்களுடைய நபிமார்கள் அடங்கப்பட்ட இடத்திலும் நல்லடியார்கள் அடங்கப்பட்ட இடத்திலும், மகான்கள் நல்லடியார்கள் அடங்கப்பட்ட இடங்களிலும் பள்ளி வாசல்களை எடுத்துக்கொண்டார்கள். கபர் இருக்கிற இடத்துல பள்ளியை கட்டிக்கிட்டாங்க. அலா ஃபலா தத்தகிதுல் குபூர மசாஜித். அறிந்து கொள்ளுங்கள், கபர் இருக்கிற இடத்துல பள்ளிகளை கட்டாதீர்கள். இன்னி அன்ஹாக்கும் அன் தாலிக். உங்களை நான் அதை விட்டு தடுக்கிறேன். முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கிற ஹதீஸ். ரசூலுல்லாஹ் மரணிக்கிறதுக்கு முன்னால சொன்னது, கபர் இருக்கிற இடத்துல பள்ளியை கட்டி நாசமா போயிட்டாங்க. நீங்களும் நல்லடியார்கள் நபிமார்கள் அடங்கப்பட்ட இடத்துல பள்ளி எடுத்த மாதிரி கபர் இருக்கிற இடத்துல பள்ளி எடுக்காதீங்க. ஓப்பனா சொல்லிட்டாங்க, கபர் இருக்கிற இடத்துல பள்ளி எடுக்காதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இப்ப இத ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, என்ன செய்யறாங்க தெரியுமா? கபர் இருக்கிற இடத்துல பள்ளி எடுக்கணும் வேண்டி சொன்னேன். என்ன கபர் இருக்கிற இடத்துல பள்ளியை கட்டி, இல்லாட்டி பள்ளி இருக்கிற இடத்த கபரை கொண்டு அடக்கிட்டு ரசூலுல்லாஹ் புகழ்ந்து மௌலித் ஓதுறான்.
இதை விட நக்கல் இருக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதான் நேசமா? ரசூலுல்லாஹ் நேசிக்க சொன்னா, ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறதா இருந்தா ரசூலுல்லாஹ்வோட கட்டளை எடுக்கணும். அதான் நேசம். அதான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 3வது அத்தியாயம் 31வது வசனம். நேசிக்கிறதா இருந்தா நபியை பின்பற்றுங்கிறான் அல்லாஹ். இவன் நபியை பின்பற்றல, நபி சொன்னதை அப்படியே மாத்தி புரட்டி யாருக்கிட்ட? கபர் இருக்கிற இடத்துல பள்ளி எடுக்கப்படாதா? பள்ளி இருக்கிற இடத்துல தான் கபர் எடுப்பாங்க. கபர் இருக்கிற இடத்துல பள்ளி எடுப்பான். அங்கதான் பரக்கத். நான் சொல்றான். இதைத்தான் சொல்றேன். நம்ம பாப்பாக்கு மூத்த தகப்பன் ஜாமியாங்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தத்தை செஞ்சுக்கிட்டு நாங்க நபியை புகழ்றோம், நாங்க நபியை புகழ்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னah இல்லா மன் அபா. என் உம்மத்தினர்கள் அனைவரும் சொர்க்கம் நுழைவார்கள் மறுத்தவனை தவிர. மறுத்து நிராகரித்தானே அவனை தவிர மற்ற எல்லாம் சொர்க்கத்தை பேத்துருவாங்க. ஆலு யா ரசூலல்லாஹ் வமன் யஅபா. யாரு மறுத்தாங்க யா ரசூலல்லாஹ்? மன் அதாஅனி தഖலல் ஜன்னah வமன் அஸானி ஃபக்கத் அபா. யார் எனக்கு கட்டுப்பட்டாரோ அவர் சொர்க்கம் நுழைந்தார், யார் எனக்கு மாறு செஞ்சாரோ அவன் தான் மறுத்தவன், அவன் தான் மறுத்தவன். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு கட்டுப்படுறதா இருந்தா என்ன? ரசூலுல்லாஹ்க்கு கட்டுப்படுறா என்ன? ரசூலுல்லாஹ் கபர் இருக்கிற இடத்துல பள்ளியை கட்டாதீங்கன்னாங்க, பள்ளி இருக்கிற இடத்துல கபரை வைக்காதீங்கன்னாங்க, கபரை முன்னோக்கி தொழலாம் என்றாங்க, கபரை பூச வேண்டாம் என்றார்கள், கபர்ல எழுதாதீங்கன்னாங்க, கபர்ல உட்காராதீங்கன்றாங்க. அப்ப இதையெல்லாம் செஞ்சு மறுத்தவன் தான் அபா. அவனை தவிர மத்த என்னுடைய உம்மத்தினர் எல்லாம் சொர்க்கம் போவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அன்புக்குரியவர்களே, அப்ப எந்த அளவுக்கு இவங்களுடைய நேசம் போகுது பாருங்க. ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிற நேசம் எப்படி போகுது? ரசூலுல்லாஹ் பின்பற்ற மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் தாடியை விடு, மீசையை கத்தறியண்டாங்க. அது சும்மா புற கணக்குல ஸ்டைலு. இதெல்லாம் செய்யறவங்களுக்கு தாடி என்ன ஸ்டைலு தெரியுமா? கோட்டு என்ன, அங்கி என்ன, கலர் கலர் தொப்பி என்ன, என்ன ஃபேஷன். அப்படியே மேடையில உட்கார்ந்து இருக்கிறதும் ஊடு சீதனம் ஊடு. எவன் சீதனம் இல்லாம பொண்ணு எடுத்து வந்தவன் எல்லாம் நல்ல பெரிய பெரிய இடத்துல பெரிய பெரிய பணக்காரன் வீட்டை பொண்ணு எடுத்து பண்ணி பெரிய சொத்து ஓடுது. கபூர்ல அல்வாத்தியா ரசூலுல்லாஹ் கபூரை பள்ளிக்குள்ள எடுக்காதீங்கன்னு மௌத்தாகிறதுக்கு முன்ன கட்டாயம் சொல்லி வச்சுட்டு போனதை செஞ்சுக்கிட்டு நாங்கள் நபியை நேசிக்கிறோம், நாங்க நபியை நேசிக்கிறோம்ங்கிறாங்க. அப்ப சிந்திச்சு பாருங்க. அப்ப இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கும் நேசம் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அராஃப்ல யா பனி ஆதம குது ஸீனதக்கும் இன்த குல்லி மஸ்ஜித், ஆதமுடைய மக்களே ஒவ்வொரு பள்ளியிலும் உங்கள் அலங்காரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அலங்காரங்கள் என்ற அறகுறையா நிர்வாணமா கௌபத்துல்லாஹ் தவாப் செஞ்சாங்க. ஒழுங்கு அவுரத்தை மறைச்சுக்கோங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டு வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்க பருகுங்க வீண்விரயம் செய்யாதீங்க அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின், வீண்விரயம் செய்கிறவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லைங்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சூரா இஸ்ரா 26 27வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா துபذிர் தப்தீரா இன்னல் முபذிரீன கானூ இஹ்வானஷ் ஷைத்தான் வ கான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூராங்கறான். 26 27வது வசனம். இதுல தப்தீர்ங்கிறதும் வீண்விரயம் தான். இதுல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்க வீணாக பொருட்களை விரயம் செய்யாதீர்கள், நிச்சயமாக விரயம் செய்பவர்கள் ஷைத்தான்களின் சகோதரர்கள் ஆவார்கள், ஷைத்தானே தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கேட்டவனாக இருக்கிறவன் என்று சொல்றாங்க. இஸ்ராஃப் தப்தீர், இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? தப்தீர்ங்கிறது ஆகுமானதை கொஞ்சம் அதிகமா செய்வது. சாப்பிடுறது ஹலாலான சாப்பாடு, சாப்பிடுறது குடிக்கிறது ஆகும் தான், அதை அதிகமா போட்டு வீணாக்குறது. 4 பேருக்கு 8 பேரை சாப்பாட்டை கொண்டு வச்சு தின்னுட்டு மிச்சத்தை கொட்டி போட்டு போறது, அது இஸ்ராஃப். ஆகுமானதை அதிகமா செய்யறது. தப்தீர்ங்கிறது என்ன? அடிப்படையிலேயே அது அனுமதி இல்லை, அதை போய் அதிகமா செய்யறது, அதான் தப்தீர். விளங்கிட்டா? அடிப்படையிலேயே அனுமதி இல்லை, அதை போய் அதிகமா செய்யறது. அப்ப இன்னைக்கு என்ன செய்யறாங்க? தப்தீர் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் புகழ்றோன்ற பேர்ல 40 லட்சத்துக்கு பல்பு, 30 லட்சத்துக்கு பல்பு போட்டு சும்மா கரண்ட் பில்லு கட்டி அவ்வளவு காசு எத்தனை ஏழைகள் தேவையுள்ளவர்கள் சிந்திச்சு பாரு, எத்தனை ஏழைக்கு கொடுக்கலாம். ஒரு பள்ளியே கட்டிடலாம், ஒரு மதரசாக்கு ஃபண்ட் பண்ணிடலாம். எவ்வளவு பேருக்கு ஒரு 4 ஏழைக்கு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு கடையை வச்சு கொடுக்க முடியாதா?
சிந்திச்சு பாருங்க. 2 பேருக்கு ஆட்டா வாங்கி கொடுக்கலாம். இந்த பல்பு போட்டதுக்கு புது ஆட்டா 40 லட்சம் 20 லட்சம் தான் ஒரு ஆட்டா. ஆட்டா வாங்கி கொடுத்து பள்ளியால சந்திக்கிறோம், பிழைச்சிக்க பாங்கலாம், எம்புட்டு செய்யலாம். தபிதீர் பண்றாங்க. கரண்ட் போனா மார்க்கம் இல்லையோ? இப்படி பார்க்க போனா கரண்ட் இல்லாட்டி மார்க்கம் இல்லையா? இது ரசூல்லா காலத்துல செஞ்சதா? ஏன் வீணா செய்யணும்? நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சடங்குகளை நம்ம ஸ்டைல் பண்ணலாமா? அப்படி ஸ்டைல் பண்றது இல்லையே. அப்ப இப்படி வீண் விரயம் செய்யறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதில்லை. சஹாபாக்கள் நேசிச்சாங்க. அவங்க ரசூலுல்லாஹ் ஏவினதை எடுத்தாங்க, தடுத்ததை தடுத்தாங்க, நின்றாங்க. ரசூலுல்லாவை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பின்பற்றினாங்க. இதுதான் நேசம். அந்த நேசம் தான் உண்மையான நேசம்ங்கிறது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டிட்டான். அதை விட்டுட்டு ரசூலுல்லாஹ் தடுத்ததை எல்லாம் செஞ்சுக்கிட்டு, ரசூலுல்லாஹ் செய்யாதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு, இதை நேசம் என்றால் அது நேசம் இல்லை என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சஹாபாக்கள் நேசித்த நேசம் இதுதான். சஹாபாக்கள் ரசூலுல்லாவை அப்படித்தான் நேசித்தார்கள். நாமும் அதே மாதிரி நேசிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.